அமிர்தமாகும் முப்பழமோடு பாலன்னம் முகங்கடுத்த நிவாராஜன் தப்பிய பசுரையம் கடும்பசியாகும் தானே என்ற கவிதைக்கிணங்கு அடியே இந்த இடத்துக்கு வந்தவுடன் நீயும் உமது தமையனும் உமது தோழியனும் தன்னடக்கத்தோடு ஆடி பாடி வரவேற்ற உங்களை எல்லாம் பன்னாரை ஆசை வழங்க வேண்டும். நான் உன்னை எப்படி வாழ்க்கப் போகிறேன் தெரியுமா? உன்னை பார்க்கின்ற பொழுது அம்மம்மா எங்கள் ஆசி தந்தே என்றும் கந்தன் தானையான். அம்மம்மா எங்கள் ஆசி தந்தே என்றும் கந்தன் தானையான். உலகம் போற்றவாய் எமையான். உலகம் போற்றவாய் எமையான். என இசையாரி வாக்கியமாறும் தன்மையாய். அம்மம்மா எங்கள் ஆசி தந்தே என்றும் கந்தன் தானையான். எழிமலை வந்தடைந்த யோகிகளை கை கொடுத்து காத்து நிற்கும் காட்சி காணவர்கள் குறவர்களே நீ செய்த உபச்சாரவிங்கே சிறிதெனினும் பெரிதாக வைத்து காத்திருந்தார் காரடியில் காத்து நிற்கும் நல்லவர்கள் வாழுகின்ற நாடு. சொந்தமில்லை வந்தமில்லை வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும். தென்புறத்தின் தமிழ் மொழியா தமிழ் என்று சொல்லக்கூடிய இனிமையான அமுதத்தை ஊட்டி என் கோயில்கள இன்பமான கிடங்களை பாடி பண்பாக வரமுந்து அன்பாக அவர்களை தாரங்கி நீ ரசித்து வச்சு என் திருநெல்வேலி சுற்றிகளும் நாட்டுகிறேன் என்று குண்டத்தில் இட்டு வழக்கு உரியார். அந்த குமரக்கடவுள் துறைகளும் கோடான கோடி பக்தர்களும் கொண்டாடி பணிந்திருக்க நீ வாழ வேண்டும் என்று உனக்கு நல்லது ஒரு வாழ்த்துக்களை அறிய சொல்லிவிட்டு உன்னை இந்த காட்டுக்குள்ள கானகத்துல ஒன்று நான் பார்த்ததில் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அவருடைய பெருமையான அருமையான நேரத்தில் உன்னிடம் ஒரு சில வினாக்களை கேட்க வேண்டும் என்கிற காரணத்தினால உன்னிடம் நான் என்ன கேட்க போகிறேன் வந்து வீடு கேட்பது ஞான
உண்டு அப்படி ஒரு பெருமையா ஒரு சாமியாரா இருக்கக்கூடியவர் ஒரு சம்சாரத்துக்குள்ளைய பார்த்து அழகா வெண்டு வெளி மொழி கற்கடைன்னு பாடிட்டாரு. அப்படி பாடு ஒரு சாமியாருக்கு ஒரு தகுந்த ஒரு உயர்வை ஒரு மேன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஞான நிலை காண உங்க சுவாமி அழகா சொன்னா. அதான் சொன்னா மதி ஞானம், சுருதி ஞானம், அவதி ஞானம், மனப்படி ஞானம், கேவல ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 வகையான ஞான நிலைகள்ல முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கிறது, இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற 3 காலத்தை உணர்ந்துட்டவர் இந்த சாமியாரு அப்படிங்கிறத சொல்லிக்குள்ளே சூசகமாக இப்படி அழகாக அற்புதமாக பாடிய உன்னை பார்க்கின்ற போது உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி அம்மா காட்டுக்கு போ என்று கட்டளையிட்டார்களே, அப்பேற்பட்ட தாய் யாரு தந்தை யாரு அப்படிங்கிற விஷயத்தை தாயின் பேர் நங்கை மோகினி. அற்புதமான பேச்சு, அழகான சொல். ஆனா அப்பா பேர் நம்பிராசா, அம்மா பேர் நங்கை மோகினி. கூட பிறக்காதவங்க யாரும் குழந்தை பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? கூட பிறந்தா தானா? பிறந்தாலும் பிறக்காத மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க? என்ன திணை இருக்கு? கரந்தனை சிந்தனை. ஆக கரந்தனை செந்தனை என்று சொல்லக்கூடிய 2 விதமான திணறவைக்கு தனைக்கு முனைவராக காவலுக்கு வந்திருக்கிறீங்க. ஆக பெண்களுக்குள்ள பறவை எத்தனை? என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேர் இளம் என்று சொல்லக்கூடிய. இப்ப இருக்கிறது எத்தனாவது பருவம்? மங்கை பருவம். அதான் நான் அறிவு அறிவு மாநிலாய் பிறத்தல் அறிவு அதிலும் கூணு குருடு செவிடு பேடு நீக்கி பிறப்பது பெரும்பாக்கம்னா. ஆக இப்படி கூணு இல்லாம குருடு இல்லாம செவிடு இல்லாம எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய நீ உனக்கு ஏற்படக்கூடிய இந்த பர்வத்தையும் அந்த பர்வத்திற்கு ஏற்றால் போல நீ அடைந்திருக்கக்கூடிய இந்த அழகான அற்புதமான உருவத்தை இந்த காட்டுக்குள்ள பாழாக்குவதோ வீணாக்குவதோ நியாயமற்ற செயல். இதை அறிவுள்ள எந்த மனுஷனும் ஒத்துக்கிற மாட்டான். ஏன் ரத்த கொதிப்பு உங்களுக்கு? இந்த குதி குதிக்கிறீங்களே, ஏன் பக்கத்துலதான் நிக்கிறேன், எங்கேயும் ஓட மாட்டேன். பழக்கமே அப்படிதானே. கொஞ்சம் பொறுமையா பேசு பேசு பேச விட்டா நான் என்ன வயசு கொஞ்சம் வயசு எனக்கு 16 வயசு ஆகுது. வயசு பிராயம் பேச விட்டா தானே பேச முடியும். ஒரு மாதிரி கிளம்பியானு இளமை வேகம் துண்டு உங்களுக்கு துள்ளி விளையாடுது. என்ன பேசுறேன் அடுத்து நான் என்ன பேசுறேன் காதுல வாங்கிட்டே பேச மாட்டீங்க. ரத்த கொதிப்பு உள்ள மாதிரி கொதிக்கிறீங்க. பயமா இருக்கா? பயமா இருக்கா? பயமா இருக்கா உங்களுக்கு? இதுக்கு வந்திருக்கிறீங்க பெரிய மனுஷன். நாரதனா எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் என்ன இதுக்கு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தப்பு இல்ல. கற்றது கைமண்ணாவது கல்லாது உலகளவு உச்ச கலமதை ஓதிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எனக்கு தெரியாது உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். நீ சொன்ன நான் ஒத்துக்கிற முடியாது. நீங்க ஒத்துக்கிறேன் அதுக்கு நான் தெரியாது. ஒத்துக்கிறேன் ஊருக்காரன் ஒத்துக்கிறேன். மத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. பொம்பளை பிள்ளை அடக்க கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். முறையா பேசுனேன் அப்படின்னா முறையா பேசுவேன். இல்ல வேற மாதிரி நீங்க பாதாளத்துக்கு போனீங்கன்னா நான் அதல பாதாளத்துக்கு போவேன். சந்தோஷம் அப்படித்தான் இருக்கணும். ஆக 14 லோகத்துக்கும் போகக்கூடியவர் நாரதர். சொர்க்கலோகம் ஸ்வர்க்கலோகம் மகாலோகம் தபாலோகம் ஜனாரோகம் சத்தியலோகம் அதெல்லாம் விதல சுதல ராட்சாதல மகாதல பாதாளத்துக்கு நான் போவேன். ஆனா நீ வாயாரதம் போவ பருவத்தோட வந்திருக்கிறேன். அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்றீங்களே. இதை நினைச்சு வருத்த பிறகு நீங்க யாரு? எனக்கு காரணம் இருக்கிறது எல்லாம் தெரியும் சொன்னேன். ஆனா இருந்தாலும் கூட உன் பர்வகாலத்தை பாழாக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலே பர்வகாலத்தை Yeah.
சாணி சட்டியும் சருவ சட்டியும் வேற வேற ஊர் உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா சாணி சட்டியமும் சருவ சட்டியும் ஒன்னா நினைக்கிறேன் நானு. அப்புறப்பட எனக்கு என்ன நான் யாரும் தெரியுமா? ஏதோ பொம்மை. ஆமா, என்கிட்ட சருவ சட்டி அது வெங்கலத்துல இருக்கு. ஆனா சாணி சட்டி அதுதான் வீட்டை சுத்தம் பண்றது. அதுவும் என்னது? வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன். வில்லுக்கு விஜயன் சொல்லப்படுறத விட விதுரன் சொல்லக்கூடிய பொறுத்த பாருங்க. பாட்டுக்கு நாரதன் அப்படிமா சொல்லுவாங்க. பெரிய டிஆர் மகாலிங்க நினப்பு வந்ததுல இருந்து பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க. பேச தெரியாதா? பேச தெரியாதா? போங்க போங்க போய் நல்ல வாத்தியாரா பார்த்து படிச்சுட்டு அப்புறமா வந்து அதை வெட்டி பாடுறீங்க இல்ல, அதை ஒட்டி பாடுறீங்க. ஆனா நீ கெட்டிக்குள்ள அதை யாருமே நினைக்காம இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி சுடர் வழக்க இருந்தாலும் தூண்டு கொள்வேன். அதை எல்லாரும் சொல்லாம இருக்காங்க. டிஆர் மகாலிங்க மாதிரி பாடுறாருன்னு சொல்றது நீங்க தெரியாது. அடக்கிறவரு நினப்பு தான் புலப்ப ஒண்ணு அடக்க விடாதனாலதான் நான் நீ பிடிக்கிறேன். அடக்கிறதுக்கு இன்னொருத்த பிறந்து கூட வர முடியாது. சொன்ன அடக்காடவங்க பாடுங்க சுவாமி. உங்களுக்கு என்ன தெரியும்? என்கிட்ட விவரம் கேட்க நினைக்கிறீங்களே, என்கிட்ட விவரம் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நல்ல விஷயம். ஏன்னா விவரம் கேட்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்க. ஆக எனக்கிட்ட என்னையாக நின்று பேசக்கூடிய அந்த திராணி உனக்கிட்ட இருக்கான்னு முதல்ல நான் பார்க்கணும். அப்புறம் எதுக்கு அகத்தி நடக்கும் இருக்காது போயிருக்க வேண்டியதானே? இங்க வந்து வள்ளி சொல்லக்கூடிய என்ன செஞ்சா உங்களுக்கு சிறப்பு. இப்பதான் நான் பேசின உடனே அந்த சுதி ஏறுது. இதுவரை நீ இப்படியே அடைச்சி பேசிட்டானே எல்லாத்தையும் அமட்டிக்கிட்டு பேர் வாங்கிட்டு. ஆக இன்னைக்காக பெரிய மனுஷன் நாரதர் வந்துட்டாருன்னு இப்ப சுதி இப்படி பேசி பழகுமா? ஆக அப்பதான் எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க ஒண்ணு பெரிய கிடையாது. பணியாத பட்டு போட்டவா பட்டு போட்டு கூட மரியாதை ஓடி போயிருங்க. ஆமா ஆமா, உனக்கெல்லாம் குழி எங்க இருக்கு, எப்படி பணியார குழியில பணியார ஊத்தணும் உனக்கு தெரியாது. பெண்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அது உனக்கு தெரியாது. அதனால எனக்கு தெரியும் பழகின சட்டியில பலகாரம் பக்குவமா வரும்னு தெரியும். ஆனா ஒரு புது சட்டியை வாங்கினா ஒரு பொம்பளை அந்த பணியார சட்டியில எப்படி ஊற்றி வைக்கணும் எங்க இதை மட்டும் சொல்லு. ஒரு பொம்பளை புதுசா ஒரு பணியார சட்டி வாங்கினா அதை வாங்கினா உடனே ஊத்துனா வராது. பழகின சட்டியில பணியாரம் வரும்னு சொன்னாங்க. என்ன நீங்க பணியாரம் சொல்ல வந்தீங்களா? நீதான் சொன்னேன் பணியாரத்தை திருப்பி போட்டு பேசணுமோ அதை பேசணும். இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, பணியாரத்தை எல்லாம் விடுங்க, நம்ம வேற எதுக்கு வருவோம். இப்ப இந்த இடம் திருவிழாவாகப்பட்டது நடத்துறாங்க. இங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் யாரு யாரு அப்படின்னா ஐயனாராகப்பட்டவர் இல்லையா? ஐயனாராகப்பட்டவர். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ கோயில்களுக்கு பக்தர்கள் எல்லாம் போவாங்க. இப்ப முருகப்பெருமானுடைய கோயில் எடுத்துக்கங்களேன், ஆண்கள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாருமே போவாங்க. இதுல ஆண்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. என்ன? சபரிமலை சாஸ்திரா. சபரிமலைக்கு ஆண்கள் மட்டும் தான் போகணும். குறிப்பிட்ட வயதுக்கு மேல வேணா பெண்கள் போலாம். அதையுமே இப்ப கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அதையும் கெடுக்கிறதுக்கு வர முடியும். அப்பேற்பட்ட ஐயப்பனாகப்பட்டவர். ஐயப்பன் நமக்கு யாரு? அவருதான் இப்ப அது தெரியும். ஐயப்பனாகப்பட்டவருடைய தோற்றம் எப்படி? ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் சம்பந்தம் இருக்கு, அதான் சொல்றேன். ஆனா ஐயப்பனுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ஐயப்பனாகப்பட்டவர் எப்படி தோற்றுவிக்கப்பட்டாரு? எதனால பெண்கள் போக மாட்டாங்க? எங்க இப்படி பேசுறீங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம சம்பந்தம் இல்ல அதெல்லாம் பேச வேண்டாம். ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட நிறைய பேசுறீங்க, வாய்க்கிலேயே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, வந்திருக்கிற தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரை பத்தி கொஞ்சம் பேசணும் இல்லையா? நல்ல விஷயம் தாமா, அழகா. ஆக சொல்லுகிற பொழுது என் தலை எழுத்து நான் வந்துட்டேன்னு சொன்னேன். ஆக மனுஷன் பிறக்கிறது விதி, சாகிறது விதி, இடையில வாழ்றது மதி. அதுக்குதான் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவுரை கொடுத்த ஆண்டவே மனுஷனாக நம்ம மட்டும் பகுத்தறிவு. ஏன் கொடுத்தா எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் சிந்தனை பண்ணி செயல்படணும் அப்படிங்கிறத வேண்டி அந்த 6 அறிவு கொடுத்தேன். உங்களுக்கு 6 அறிவு, உங்களை விட 1 கூட எனக்கு 7 அறிவு. ஆக இப்படி 7 அறிவு உள்ள எனக்கிட்டயே எமனையே பலகாரம் பண்ணது மாதிரி கேட்கிறிய கேள்வி, ஐயனார் யாரு, ஐயப்பன் யாரு, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறியே. ஆக இந்த உலகத்துல இதிகாசம் எத்தனை? 3 சொல்லுவாங்க. நடைமுறையில் இருக்கக்கூடியது 2. ஆமா உண்மைதான். என்ன குடிவிடாம பேசுற மாடு குடிவிட மாடா இருக்கும்னு பார்த்து குடிவிட மாட்டாங்க இருக்கு. ஆமா அது எல்லாமே படிச்சிருக்க முடியுங்க, குடிவிடாது மாடு. சரி ஆமா, அப்ப இந்த 2 என்ன? இன்னொன்னு நடைமுறைகள் இல்லாத என்ன, நடைமுறையில் இருக்கிறது என்ன?
நடைமுறையில் இருக்கக்கூடியது ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது. மறைக்கப்பட்டுள்ளது வந்து சிவரகசியம் என்று சொல்லக்கூடியது. அம்பலத்து சிற்றம்பரம் சொல்லுவோம், சிதம்பர ரகசியம் சொல்லுவோம். அந்த சிதம்பர ரகசியத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த சிற்றம்பரம் போய் பார்த்தா சொன்னா அந்த வழியில பார்க்கிற பொழுது இப்ப அழகா சொன்ன இந்த ராமாயணத்துல முக்கியமான கதாநாயகன் கதாநாயகி இப்படி உங்க அண்ணன் பேசணும் இல்ல, இதுல அவன் பேசணும். அதே உங்க எங்க அண்ணன் மட்டும் கிளிய கிளிய பேசணும். அவன் பேசுறது நகைச்சுவை, உலகிட்ட பேசுறது வேற விதம். ஆக இந்த ராமாயணத்துல வாரிய உங்க அண்ணன் தான் கேட்டான் மறைஞ்சிருந்து ஏன் இந்த வாலிய ராமன் கொள்ளணும் கேட்டான். ஆனா அந்த வாலி எப்படி பிறந்தான்னு அவனுக்கு தெரியாது. வாலியோட தம்பி தெரியாதுன்னு சொல்லாதீங்க, அதை நீங்க கேட்கல. எங்க அண்ணனுக்கு தெரியாத விவரமே கிடையாது. எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது எங்க அண்ணன் தான். சபாஷ், அப்படி இருக்கணும். கெட்டிக்கார பையன் அவன் இருந்தாலும் நகைச்சுவை அவ்வளவு தெரிஞ்சாலும் ஆணவம் இல்லாம ராமாயணத்தை விட்டு நானே கிருகிருக்கு போற அளவு வைக்கிறான்னு அப்ப அவனையும் அவ்வளவு படிக்காம நீ எவ்வளவு பண்ணுவ? எனக்கு தெரியுமா, தாய் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாதா, நீ எப்பேற்பட்ட ஆத்தாளுக்கு பிள்ளையா பிறந்திருக்க, உன்னை குறை சொல்ல முடியுமா? இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அந்த வழியில அப்ப இந்த வாலி எப்படி பிறந்தா? சரி, அதபடி வாலியுடைய தம்பி சுக்கிரீவன் அவன் எப்படி இந்த உலகத்துல தோற்று வைக்கப்பட்டான்? இது நிறைய யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. என்ன கேட்ட நீ பேசுனதுனாலதான் நான் பேச வரேன். எப்படி வாடி எப்படி இந்த உலகத்துல பூலோகத்துல உற்பத்தி ஆனா அவன் யாருக்கு பிறந்தான்? அதே மாதிரி சுக்கிரீவன் யாருக்கு பிறந்தான்? அவன் எப்படி தோற்றுவிக்கப்பட்டான்? ஆக இந்த 2 விஷயத்தை நான் கேட்டிருக்கேன். சுக்கிரீவனும் வாலியும் இந்த உலகத்துல எப்படி தோற்றுவிக்கப்பட்டார்கள், அவங்க தாய் தகப்ப யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீ சொல்லணும். அதற்கு முன்னதாக எனக்கு கேட்ட இந்த ஐயனார் யாரு, ஐயப்பன் யாரு? எல்லாரும் நம்ம சொல்றது ஐயனாரும் ஐயப்பனும் ஒண்ணுன்னு சொல்றோம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா ஐயப்பனுக்கு திருமணம் ஆகல. ஐயனாருக்கு பூரணை புஷ்கரை அப்படிங்கிற 2 சக்திகள் மனைவிமார்கள் உண்டு. இது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த ஐயனார் தான் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் போனோம்னா தர்மசாஸ்தான்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப பேர் வச்சுக்கிறோம் தர்மசாஸ்தாவும் ஐயனாரும் ஒண்ணுதான், ஐயப்பனும் ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறோம். அது அல்ல. அப்ப என்ன பண்றேன், ஒரு நாட்டு இளவரசர் என்ன பண்றாரு, நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற பொழுது இந்த ஐயனார் முதல்ல எப்படி வந்தாருன்னு சொல்லணும்ல. எல்லாம் மாவழி இந்த உலகத்துல மோகினி அவதாரம் எடுத்தது யாரு? எங்க பாட்டா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாரு. பத்மாசுரன் வரம் கேட்கிறேன், யாரு தலையில நான் கைய வைக்கிறேனோ அவன் எதுக்கு சாம்பலான்னு வரம் கேட்டான். அதே மாதிரி வரத்தை கொடுத்துட்டாரு சிவபெருமான். அப்ப வரத்தை வாங்கிட்டு அங்கிருந்து பத்மாசுரன் ஓடிடுறேன். அப்பச்சா நான் எதுக்கு போனேன், அடே பத்மாசுரா என்னடா இவ்வளவு ஆனந்தமா வாரியே, இதுக்கு என்னடா காரணம் கேட்கிற பொழுது அப்ப அவன் சொன்னா இனிமே இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு என்னை அழிப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது, ஆகையினால நான் தான் பெரியான். என்னடா பெரியான்னு கேட்டேன். நான் யாரு தலையில கையா வச்சாலும் அவன் உடனே எதுக்கு சாம்பலாயினா. இது யாரா கொடுத்தது? சிவபெருமான். இந்த வரத்தை நீ வாங்கின இல்ல, வாங்கின உடனே இது பரிசுத்து பாட்டியா, இது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லையே தெரியல போட முட்டாப்பட போய் துரத்துறான். அவன் தலையில தொடரான், அவனே பரமசிவனை துரத்துறான், அவன் தலையில கைய விடான்னு சொன்னேன். பரமசிவன் பார்த்தாரு, போனது திரும்ப முடியாது. என்ன சிவபெருமான் இல்லைங்க, நீங்க கொடுத்த வரோம் படிக்குமா படிக்காதான பார்த்தாலும் இல்லைங்க உங்க தலையில கைய வைக்க பாருங்க. ஆமா, வரத்துல சந்தேகம் உண்டு வந்து நாம் தானே இங்க இருந்து ஓடின உடனே அவரும் தனிக்கட்டி ஓடையில எல்லாம் வல்ல காக்கும் கடவுளாகிய திருமாலை நினைக்கிறாரு. திருமாலை என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அழகான ஒரு மோகினியா அவதாரம் எடுக்க. ஆக என்ன பண்ண, இந்த மோகினியை பார்த்த உடனே இவன் சிவபெருமான் விட்டான். காமம் என்னடா மனுஷன் அழிக்கிறதுக்கு காரணம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். இது 5 நாள் தான் மழையும் அழிக்கிறேன். மோகம், பெண் மோகம் தலைக்கு ஏறிச்சு. ஏறினு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா மோகம் வரத்தானே செய்யும். சாமி அவன் உங்களுக்கு மரியாதை இல்ல, அப்புறம் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைன்றீங்க. நீ அந்த மோகினி மாதிரி தானே இருக்கிற, வள்ளி மாதிரியா இருக்கிற, தேவலோகத்துல இருக்கக்கூடிய மோகினி மாதிரி தான் இருக்கிற. உன்னை பாக்குறது ஆக கோவப்படாத, நான் அப்பா மாதிரி நீ புள்ள மாதிரி. எனக்கெல்லாம் அப்படி ஒரு தகப்பன் இருந்தா அம்மிக்கல்ல தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு அப்பயே கொண்டிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு புள்ள இருந்தா ஆக கண்ணத்துல எத்தனை முத்தம் கொடுத்திருப்பேன். ஆக நான் பெத்த மகளே ராசாத்தி மாதிரி என்ன புள்ளைய தானே கொடுத்தேன். நான் இந்த பிள்ளைய கொடுத்தேன். சும்மா நீங்க வேற அந்த பிள்ளை கொடுக்க விடுமாயா? அது விடாது. இருந்தாலும் நம்ம தான் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒன்ன சொல்லலாமா சொல்றேன். ஆமா, அப்படி என்ன பண்ண, இப்படி ஒரு அழகான செப்பு சல மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்தோன்னா அந்த ஆள் என்ன பண்ணிட்டேன், அப்படி நிக்கிறேன். யாரு மோகினியை பார்த்த உடனே அந்த அசுரனுக்கு பத்மாசுரனுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏமா நானும் நீனும் சேரணும் அப்படின்னு கேட்கிறேன். கதையில கேட்க வயசுக்கு மேல பேச்சு, உங்க வயசுக்கு பேச வேண்டிய நான் என்னென்ன பேசுறதுக்கு செய்யக்கு என்ன இருக்கு? மனுஷன் 80 வயசு வர மனுஷனுக்கு ஆசை எங்க விடுது? 80 வயசு ஆனாலும் கடைசி நேரத்துலயும்
ஒரு உமி தூக்குறது ஆம்பளை எங்க அது வேற கதை, உங்க கதை வேற, எங்க கதை வேற. நாங்க எப்ப வேணாலும். ஆனா ஒண்ணு, நீங்க ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடுவீங்க, நாங்க 3 தடவை 2 தடவை சாப்பிட்டோம்னா எங்களுக்கு சாப்பாடு எடுக்காது. நீங்க ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுறாங்க, அது உங்களுடைய திறமை, உங்களை பாராட்டணும் அந்த விஷயத்துல. அப்ப அம்மா நீங்க நானும் கூறன்னு சொன்னேன். அப்பத்தான் அவ அந்த மோகினி சொல்றா, எம்மா நீங்க காட்டுல கவம் பண்ணிய உங்க உடம்பெல்லாம் அசுத்தமா இருக்கு, அதனால ஏதாவது தடாகத்திலேயோ குளத்திலேயோ குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா ஓடி தேடுற எங்கேயும் தண்ணி இல்லை. அப்ப மாயையால என்ன பண்ணா, ஒரு மாடு நடந்த தடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை எடுத்து தலையில தெளிக்கிறதுக்கு பதிலா தொட்டு விட்டா இறந்து போயிட்டேன். அப்ப இது பத்மாசுடைய கதை முடிஞ்சிச்சு. பத்மாசுடைய கதை முடிஞ்ச உடனே மோகினி அழகான பெண்ணா நிக்கிறான். அப்பத்தான் சிவபெருமான் வர்றாரு. இப்ப 2 பேரும் கூடுகிற பொழுது 3 நாளிகையில என்ன பண்ண, ரிஷி பண்ற ரத்தங்கான உடனே அங்க ஒரு ஆம்பளை பொண்ணு உற்பத்தியான அவன் தான் தர்ம சாஸ்தா அப்படிங்கிற ஐயனார். நாம என்ன சொல்றோம், மோகினிக்கு சிவபெருமானுக்கு பிறந்தவனே ஐயப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கிடையாது. ஆக இங்க பிறந்தது தர்மசாஸ்தா. அப்ப இந்த தர்மசாஸ்தா சிவனை பார்த்து கேட்கிறாரு, நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறாரு. நீ என்னோட கையில மலைக்கு வந்தது, முருகனை போற கணபதியை போற நீ என் அருகாமையில் இருக்கணும். பூலோகத்துல எங்க அதர்மம் நடக்குதோ அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை நிலநாட்ட துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிகாரம் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி கையில இருக்கிறாரு. பூலோகத்துல படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு இளவரசர். அவர் என்ன பண்றாரு, நான் தமக்கு கொஞ்ச நேரம் பொறுமை நான் சொல்லிக்கிறேன், அவசரப்படாது, அப்புறம் என்னடா ஒரே தான் பேசுறேன், அருமையா தெரியுதோ. ஆமா, நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி மாமா. அப்ப பளிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசா அவர் என்ன பண்றாரு, பளிங்கன்னு சொல்லக்கூடிய பளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசா என்ன பண்றாரு, உடம்பெல்லாம் நரை திரை வயோதிகம் வருதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வயோதிகம் வராம இருக்கணும்னா என்னடா அப்படின்னு சொல்லி மந்திரி சபையை கூட்டுறாரு. அதுல ஒரு வைத்தியர் இருக்கிறார். அந்த வைத்தியர் சொல்றாரு, எங்க உங்களுக்கு நரை திரை பிணி மூப்பு இல்லாம எப்போது இளமையா இருக்கணும்னா நம்ம ஊர்ல இருக்கிற காளி கோவிலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா ஒரு யாகத்தை வளர்த்து அந்த யாகத்துல கண்ணி கழியாத ஒரு இளம் பெண்ணை அந்த அக்னியில விட்டு அழிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த வயோதிகம் வராது அப்படின்னு சொன்ன ஒரு ஏழை யாகத்தை வளர்த்து அந்த யாகத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை அந்தன வீட்டு பெண்ணை கொண்டு அது மஞ்சள் நீராட்டி ஒரு தூள்ல கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அக்னியில இறக்க போறாங்க, அந்த பெண்ணு சாக போறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறா, இது எந்த தவறும் பண்ணாத நான், எனக்கு ஏன் இந்த தண்டனை எல்லாம் அந்த சிவபெருமான் நினைக்கிறான். நினைச்சோன்னு அப்பதான் சிவபெருமான் சொன்னாரு, அடே தர்மசாஸ்தா, பூலோகத்துல அக்கிரமம் நடக்குது, ஒரு நாட்டு இளவரசி சம்பந்தமே இல்லாம ஒரு இளம் பெண்ணை அழிக்க போறேன், போய் காப்பாற்றான்னு சொன்னவொன்னு அங்க இருந்து தர்மசாஸ்தா வந்தாரு. வந்து இந்த பளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு அரசனுக்கு நல்ல புத்திமதியை சொன்னாரு. மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறை வரும், திரை வரும், பிணி வரும், மூப்பு வரும், சாகணும், இதாண்டா விதி, இதை மாற்றுறதுக்கு எவனாலும் முடியாது. அதனால அந்த பெண்ணை விடுவிச்சிருந்தேன். அதே மாதிரி விடுவிச்சுட்டு எனக்கு அறிவு தந்ததுனால உங்களுக்கு நான் ஒரு பரிசு தாரேன்னு தர்மசாஸ்தா அப்படிங்கிற ஐயனாருக்கு பூரணை அப்படிங்கிற தனது மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா தர்மசாஸ்தாங்கிற ஐயனாருக்கு கல்யாணம் நடக்கிறது. யாரு, பூரணை அப்படிங்கிற முதல் கல்யாணம். 2வது என்ன, காட்டுக்குள்ள ஒரு நாட்டு அரசா, அவன் யாரு, பிஞ்சயன். என் பேரு பளிங்கன், அவன் பேரு பிஞ்சயன் சொல்லக்கூடிய காட்டுல வேட்டைக்கு வர்றேன். வேட்டைக்கு வருகிற பொழுது இன்னைக்கும் துஷ்ட தேவதைகள் உண்டு. அது மோகினி பிசாசு மாட்டிடுச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அந்த காலத்துல அந்த துஷ்ட தேவதைகள் உண்டு. அப்ப அந்த நாட்டு அரசன் காட்டுக்குள்ள போனோம்னு தனிப்பட்டுட்டான். தனிப்பட்டவொன்னு அவனை சுற்றி என்ன பண்ணுது, துஷ்ட தேவதை எல்லாம் மறைச்சிருச்சு. இதுல இருந்து தப்பிக்க முடியல. அப்ப என்ன நினைக்கிறேன், எல்லாம் அந்த ஐயனார தர்மசாஸ்தாவை நினைக்கிறேன். அவர் இங்க வர்றாரு. வந்து அந்த துஷ்ட தேவதைகளை விரட்டி விட்டு இவர் அந்த இடத்துல அவனை ஆட்கொண்டாரு. அப்ப அவன் என்ன பண்றேன், என்னைய உயிரை காப்பாத்துறதுனால எனது மகள் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ண, பூரணை அப்படிங்கிற பெண் இருக்கிற பொழுது இந்த பிஞ்சயன் சொல்லக்கூடிய தனது மகள் புஷ்கலையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். அப்ப பூரணை புஷ்கலை அப்படிங்கிற 2 பேரும் இந்த ஐயனாருக்கு மனைவிமார்கள். இப்படி இருக்கிற இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணியாச்சா. கல்யாணம் பண்ண மூத்தது முதல்ல மகளை கொடுத்தாங்க. அந்த மூத்த மாமன்காரனுக்கு கோபம் வந்துச்சு. என்ன சொன்னா, நான் ஏற்கனவே எனது மகள் பூரணையை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன், அப்படி என் மகன் இருக்கையில நீ புஷ்கலையை கல்யாணம் பண்ண காரணத்தினால பூலோகத்துல மனிதனாக பிறக்க கிடவது அப்படின்னு சொல்லி யாரு, மூத்த மாமனார கூடிய பளிங்கன் சாபத்தை கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே அப்பத்தான் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, தர்மசாஸ்திரா, நீங்க கொடுத்த சாபம் எனக்கு தேவை. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு பிறவியில 12 வருஷம் பூலோகத்துல மணிகண்டனா மணிகண்டனா ஐயப்பனா எங்கே, கேரளத்துல பந்தள நாட்டுல பாண்டிய மன்னனுக்கும் கோப்பரந்தேவிக்கும் நான் மணிகண்டனா அவதாரம் பண்ண போறேன். அப்படி அவதாரம் பண்ற நேரத்துல
நீங்க தான் எனக்கு தாயின் தகப்பனமா வரணும்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. அதே மாதிரி பழிஞன் என்று சொல்லக்கூடியவனும் அவனும் மனைவியும் அது பந்தாள நாட்டுல கேரளத்துல பாண்டிய மன்னனை அவதாரம் பண்ணி கோப்பரும் தேவிக்கும் பாண்டிய மன்னனுக்கும் மகனா பிறந்த மணிகண்ணே அவன் தான் ஐயப்பன். இவர் தான் ஐயனாரு. இதுதான் ஐயனாருடைய வரலாறு. அவர் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டாரு. ஐயப்பன் வேறு, ஐயனாரு வேறு. இது நடந்து முடிஞ்சு போன கதை. இப்ப நான் கேட்டேன், அதுக்கான விளக்கம். ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சொன்னது உண்மை. ஆக பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு மணிவியர்கள் இருப்பது உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யானையாகப்பட்டது வாகனமாக இருக்கக்கூடியது ஐயனாருக்கும் இந்திரனுக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குதிரையாகப்பட்டது வாகனமாக இருக்கும். ஆனா சில இடங்கள்ல ஐயனாருக்கு யானையாகப்பட்டது வாகனமா இருக்கும். ஐயனார் தோன்றுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, தாரகாவன ரிஷிகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தாரகாவன ரிஷிகளுக்கு ஒரு அகந்த ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அப்படி யாகம் வளர்க்கும் பொழுது இந்த தாரகாவன ரிஷிகளுக்கு என்ன ஒரு அகந்த அப்படின்னா, தன்னுடைய மனைவிமார்கள் வந்து கற்புல சிறந்தவங்க. அதனால தங்களை யாரும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆணவமாகப்பட்டது, கர்வமாகப்பட்டது. அதை அடக்கலாம் அப்படின்னு சிவகுருநாகப்பட்டவர் என்ற பிச்சாடனர் பிச்சை எடுத்துட்டு வர்றாரு. அது எப்படி வர்றாரு அப்படின்னா, நிர்வாண கோலத்தோடு வர்றாரு பிச்சை எடுத்து. அப்ப அழகான ஒரு ஆண்மகளாக நிர்வாணமாக வரும் பொழுது அந்த ரிஷி பத்திரிகள்லாம் பார்த்து அவர் பின்னாடியே தொடர்ந்து வந்துடுறாங்க. தன்னுடைய கற்பாகப்பட்ட மனதாகப்பட்ட பறி கொடுக்குறாங்க. மனது பறி போச்சு அப்படின்னாலே கற்பு கலங்கமாயிருச்சு. அப்புறம் கற்பு கலங்கப்பட்டதன் காரணமாக யாகமாகப்பட்டது நடக்க முடியல. அதே சமயத்துல ரிஷிகளுடைய மனதை கலங்கப்படுத்தணும் அப்படின்ற காரணத்திற்காக மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் மோகினி அவதாரம் அங்கும் எடுக்கிறாரு. எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் மோகினி அவதாரம். ஆனா இதுல இரண்டாவது பத்மாசுரனுக்கு ஒன்று, இரண்டாவது தாரகாவன ரிஷிகளுக்கு உடைய கற்பை கலங்கப்படுத்துவதற்காக ஒன்று. அப்படி எடுக்கும் பொழுதுதான் சிவபுரனாகப்பட்டவர் மோகினி வடிவத்திற்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்து ஆசைப்பட்டதன் காரணமாக கம்மா கரையில், அதாவது சாதாரண இடங்கள்ல கிடையாது, கம்மா கரை ஓரமாகத்தான் அந்த ஐயனார் கோயிலாகப்பட்ட பொதுவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இங்க இந்த சம்பவமாகப்பட்டது நடந்த இடம் கம்மாக்கரைக்கு அருகில். அதனாலதான் ஐயனார் என்று சொல்லக்கூடிய பேரு. நீங்க சொன்ன தர்மசாஸ்தா அப்படின்றதுக்கு பேர் இருக்கு. ஐயனார பாலசாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த பேர்கள் எண்ணற்ற பேர்கள் இருக்கு. ஆனா காரணமும் எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. சொன்ன விஷயம் சரி, இருந்தாலும் வந்த காரணத்தை சொல்லுங்க. நல்ல விஷயமா, அழகான விஷயம், அற்புதமா சொன்னேன். சொல்லிட்டு அதே மாதிரி முருகன் அவதாரம் பண்ணுகிற பொழுது சிவனுடைய நெற்றி கண்ணில இருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. வந்ததை கொண்டு போய் அக்கினிவாவான் வாயுவான் சொல்லக்கூடியவங்க சரவண பொய்கையில விட்டான்னு சொல்லுவார். இந்த சரவண பொய்கை அப்படிங்கிறது யாரு தெரியுமா? அது பெண்ணுடைய வயிற்றில இருந்து உற்பத்தி ஆனதுன்னு சொல்லுவோம். ஆக இந்த சரவண பொய்கையா மாறினது ஆதிபராசக்தி. என்ன பண்ண, சிவனை விரட்டிட்டு போறான். சிவனுக்கு அருகாமையில பார்வதி வந்தா, பார்வதியை யாரு பத்மாசுரன் துரத்துற பொழுது நம்ம கற்புக்கு பங்கம் வந்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஆதிபராசக்தி ஆக ஒரு தடாகமா ஒரு பொய்யா ஒரு குறை மாதிரி தன்னை மாத்திக்கிட்டா. அதுதான் சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையில முருகன் உற்பத்தி ஆக்கப்பட்டான். அப்ப சரவண பொய்கை அப்படிங்கிறது ஆதிபராசக்தி. சரி, இதெல்லாம் நல்ல விஷயம், நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம், ஒண்ணும் இல்லை. ஆக ஒரு வார சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். உனக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத உங்க அண்ணனுக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அப்படி தெரிஞ்சிருந்தா வாலி எப்படி பிறந்தான், சுக்கிரன் எப்படி பிறந்தான், அவன் அழிஞ்சதை பத்தி சொன்னா அது அழிஞ்சது மழை கோய்க்கல போனா அந்த மாதிரி சண்டை வேண்டாம், அது வேண்டாம், எப்படி உற்பத்தி ஆக்கப்பட்டாங்க அதை மட்டும் சொல்லிடு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப நான் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னா, எனக்கு 1000 சும்மா வந்த மாதிரி பாடுங்க. உங்களுக்காக தான் எங்க அப்பா சொன்ன வேலை கூட நான் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட பெரிய மனுஷன் ஒரு பெரிய வாலி என்று சொல்லக்கூடியவர் ராமனாகப்பட்டவர் ஏன் மறந்திருந்து தாக்கினார் அப்படின்ற கேள்விக்கு எங்க அண்ணன் பதில் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி நிறைய பேசுனுங்க. ஆனா வாலியாகப்பட்டவர் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி தோற்றுவிக்கப்பட்டாரு? எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரோமங்கள் ஆகப்பட்டது மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கும். நம்மளுக்கு கூட பாருங்களேன், மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கும். ஆனா இந்த வாலி என்று சொல்லக்கூடியவனுக்கு மட்டும் இந்த ரோமமாகப்பட்டது கீழ் இருந்து மேல் நோக்கி எதிர் நோக்கி இருக்கும். அதனாலதான் எதிர் ரோமம் படைத்தவன். யாரு எதிர்த்து நின்று போரிட்டாலும் நம்மளுடைய பலத்துல பாதியாகப்பட்டது வாலிக்கு போயிடும். இதனால யாரும் எதிர்த்து போரிட மாட்டாங்க. ஆக அப்பேற்பட்ட வாலியாகப்பட்டவன் யாருக்கு பிறந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சமயத்துல ஆதிபராசக்தி ஆகப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தடாதகத்துல இறங்கி நீராடுறாங்க. இவங்க நீராடுறது தெரியாம உங்களை மாதிரி முனிவர்கள், கூறுகட்ட முனிவர்களை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் நான் கதை சொல்லல, நீ ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காண்டி உன்னை மோகினியா வைக்காம உன்னை வள்ளியா வச்சு மரியாதை கொடுத்து நான் ஒதுக்கி பேசியிருக்கேன். நீங்க பேசலையா? எங்க பேசுறேன்? கதையை தானே பேசுறீங்க. ஆமா, நானும் கதையை தான் பேசுறேன். சரி பேசுறேன். அது உங்களை மாதிரி சொல்றேன். முனிவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆதிபராசக்தி நீராடுவதற்கு கூட தெரியாம
அந்த தடாகத்துல இறங்கி நீரை கலங்கப்படுத்துறாங்க. உடனே அந்த ஆதிபராசக்தியாகப்பட்டவர் கொடுத்த சாபம், அந்த தடாகத்துக்கே சாபம் கொடுத்தாங்க. என்ன சாபம் அப்படின்னா, அந்த தடாகத்துல இறங்கி நீராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தா பெண்களாக மாறிடுவாங்க, பெண்களாக இருந்தா ஆண்களாக மாறிடுவாங்க சொல்லக்கூடிய சாபம். இது தெரியாம இந்த குரங்கு என்ன பிடிச்சு, குரங்கு அது என்ன குரங்கு சொல்றேன், குரங்குனாலே மனுஷன்ல இருந்து பிறந்ததானே குரங்கு. நீ ஆம்பளை பொம்பளை குரங்கு, நான் ஆம்பளை குரங்கு. நீங்க பேசுறப்ப அதுதான் நல்ல குடும்பத்து பிள்ளைன்றது. நீங்க பேசும்போது ஏதாவது ஊடால பேசுனா நீங்க கூட சொன்னீங்க, நான் பேசி முடிச்சுட்டேமா, நான் அதைத்தான் சொன்னேன், பேசி முடியும். அதே மாதிரி வாயை மூடி. அதே மாதிரி அந்த உச்சரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு குரங்கு, இது ஆண் குரங்கு தான். இது என்ன பண்ணி பிடிச்சு, அந்த தடாகத்துடைய சாபம் தெரியாம தடாகத்துக்குள்ள இறங்கி நீராடிடுச்சு. நல்ல ஆம்பளை குரங்கா இருந்தது, திடீர்னு பொம்பளை குரங்கா மாறி. உங்க வாய் இருக்கு இருக்கு, நீ குரங்கு தானே, நான் ஆம்பளை குரங்க பொம்பளை குரங்கான்னு. பெண் குரங்காக மாறிடுச்சு. பெண் குரங்குனா மாறினாலும் மாறிச்சா அம்புட்டு அழகான குரங்கா மாறி. முகத்தை பத்தீங்களா, எம்புட்டு அழகா இருக்கு. அழகான பெண் குரங்காக மாறின உடனே இத பார்த்து ஆசைப்பட்டது யாரு அப்படின்னா, வாயு பகவான் பார்த்து ஆசைப்படுறாரு. எதை பார்த்து ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த குரங்கினுடைய வாளுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது வாழாகப்பட்டது எவ்வளவு அழகா இருக்கும். இங்க வாள் ஒண்ணுதான் இல்ல. ஆமா, வாழை பார்த்து ஆசைப்பட்டதன் காரணமாக அன்று வாயு பகவானுடைய அம்சமாக வாளில் இருந்து அந்த உச்சரசன் என்று சொல்லக்கூடிய பெண் குரங்கின் வாளில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் தான் வாளி என்று சொல்லக்கூடிய, அதாவது அவனுக்கு பேரே வாளி முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சந்திரனாகப்பட்டவன். சந்திரனாகப்பட்டவன் எதை பார்த்து ஆசைப்படுறாரு அப்படின்னா, எல்லாருமே அந்த குரங்கை பார்த்து ஆசைப்படுறாங்க. ஆனா சந்திரனுடைய அம்சமாக எதை பார்த்து ஆசைப்பட்டாலும் நெற்றியை பார்த்து ஆசைப்படுறாரு. அந்த அழகான பெண் குரங்களுடைய நெற்றியை பார்த்து ஆசைப்பட்டதன் காரணமாக அங்கு தோன்றியவன் இந்த நெற்றிக்கு சுக்கிரம் என்று பொருள். ஆக நெற்றியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் அப்படின்ற காரணத்தினால்தான் அவனுக்கு சுக்ரீவன் என்று சொல்லக்கூடிய பேர். ஆக பிறப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் ஆகவே ஆகாது இல்லையா, நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன்னா தன்னுடைய சகோதரன் என்று கூட பாராம ராவணனை விட்டு அழிக்க வைத்தான். யாரு? சுக்கிரவனாகப்பட்டவன். எதனால அப்படின்னா, ஒரு தாய் மக்கள் கிடையாது, ஒரு தகப்பன் கிடையாது. ஒரு தாய் மக்களாக இருந்தாலுமே தகப்பன் கிடையாது. வெவ்வேறு அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் வாலி சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவன். அதனாலதான் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது இல்லாம போயிருச்சு. ஆக வாலியாகப்பட்டவன் தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணம் இதுதான், சுக்ரீவன் தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணமும் இதுதான். சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். உண்மைனா ஏத்துக்காங்க, தவறா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. கதை சொன்னதும் அழகா சொன்னேன். ஆனா ஆம்பளை குரங்கு பொம்பளையா மாறி எவ்வளவு ஒரு அக்கறை, எவ்வளவு ஒரு திமிரு உனக்கு, ஒரு நெஞ்சு அழுத்தம். நான் ஆரம்பத்திலே உனக்கு நான் அப்பா மாதிரி சொல்லியிருக்கிறேன். அப்பனை பார்த்து குரங்கு இப்படித்தான் ஒரு குரங்கு இருந்திருக்கு. கோச்சக்கூடாது, உன்னை சொல்லல, நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த குரங்கு வேற, இந்த குரங்கு வேற. அதான் சொல்லுவாங்க, காப்பதற்கு மகை அறியார், கை விடவும் மாட்டார், கவர் பிளந்த மரத்துளையில் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதை போல் அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீர்னு சொல்லி ஒரு சித்தர் அன்னைக்கு பாடினாரு. அதே மாதிரி இந்த சேட்டையில சிறந்தது எது? குரங்கு. இந்த குரங்கு சேட்டை எல்லாத்துக்கும் உண்டு. ரொம்ப சேட்டை பண்ணே இவன் குரங்கு சேட்டை பண்றான்னு சொல்லுவான். அப்படி ஒரு சேட்டை பிடிச்ச குரங்கு என்ன பண்ணிருக்கு, அங்க இருந்து கிட்ட மரமட்டையில தாவிக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. இந்த கிராமப்புறங்கள்ல வரையில ஒரு விறகு வெட்டுற தொழிலாளி, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோடாலி சம்பட்டி வச்சிருப்பார்ல, மரம் உடைக்கிறவர், அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மரத்தை அடிச்சு உடைச்சிருக்காரு. பொழுது போச்சு. சரி பொழுது போச்சு, நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம்ட்டு இந்த சம்பட்டி என்ன பண்ணிருக்காரு, ஆப்ப வச்சு அடிச்சு சம்பட்டியோட அடிச்சுட்டு இந்த ஆப்ப அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. இவர் போயிட்டாரு. இது என்ன பண்ணிருக்கு, நல்லா ஒரு 10 மணி 11 மணிக்கு ராத்திரியில சும்மா பயப்படாம பேசுங்க. சரி, எனக்கு மகள் எனக்கு ஒண்ணும் எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா, நீ சிரிக்கிற, அதனால நமக்கு ஒன்றும் பயம் இல்ல. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுது, அப்படி தாண்டிக்கிட்டு வருது. தாண்டிக்கிட்டு வந்து இத பாக்குது. இதான் சேட்டை குரங்கு இல்ல, இது மரத்தை பார்த்துல மரம் இப்படி கிடக்கு. ஒண்ணு அப்படியே தாண்டி உட்காந்துச்சு. பேசாம போக வேண்டியதானே. சரி வந்தமா அந்த குரங்கு சேட்டைன்றது. வந்தமா போனமா, நம்ம வேலை முடிச்சா போகணும் இல்ல. இன்னைக்கு ஏன் குரங்கு சேட்டை? இது என்ன உட்கார்ந்தது ஆண் குரங்க பெண் குரங்க? இடிக்குதோ கதையில. சரி ஏதோ ஒரு கரங்க நான் அப்புறம் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுச்சு, சரி அது கெட்ட குரங்குனா, ஆம்பளை குரங்குனா அது மாட்டிருக்கு, அது யூகம் தெரியும். அப்ப இந்த குறைய நினைச்சு தாண்டி உட்காந்துச்சுல, உட்காந்தா சும்மா இருக்கணும்ல. மரம் இப்படி கிடக்கல, இங்கிட்டு ஒரு காலத்துக்கு போட்டுச்சு, இங்கிட்டு ஒரு காலத்துக்கு போட்டு இப்படி கிளம்பின உடனே இந்த குரங்கு என்ன இப்படி ஆப்பு அடிச்சிருந்தாருல, உட்காந்து காலத்தை கும்பிட்டு இப்படி ஆட்டுது.
அசைக்குது. அப்ப அந்த சேட்டை கொடுத்து போறதுக்கு எனக்கு என்னவோ பார்த்தா ஆண் குரங்கு மாதிரி தான் தெரியுது. இப்படி ஆட்டுது. அதுக்கு பாவம் எவ்வளவுதான் இருந்தாலும் 5 அறிவு தானே. இவங்க ஆட்டுல என்ன பண்ணி இருக்கு, இந்த வாடு போய் உள்ள மாட்டிருக்கு பார்க்கல. இந்த வெடிச்சல இது திமுரு அந்த குரங்குக்கு. இப்படி வர்ற ஆளுகளை பூரா கேவலமா கீழ்த்தரமா பேசி நீ கதையை சொன்னா கதையை மட்டும் சொல்லணும். வர்ற ஆளுகளை பூரா நீ இருக்க பூஜை பாரு மகரே பாரு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி இப்படியே நிரட்டியே நீ காலத்தை ஓட்டுற குரங்கு அந்த குரங்கு. அப்ப இல்ல மரங்களை வர்ற ஆளுகளை காட்டுக்குள்ள ஏற்கனவே குட்டட்டின்னு தான் இருக்கிறீங்க. ஓங்கி கொட்டினா பாதாளத்தை குழப்பீங்க, பேசாம இருக்கும். அதுவும் நமக்கு பிரயோஜனம். இன்னைக்கு இப்ப இந்த வேலை முடிச்சுன்னா அடுத்து பாதாள லோகத்துல போய் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என் ஜோடியை பாட்டு போறேன், இங்க பாதிச்சோடி அங்க பாதிச்சோடி. பொம்பளைய பாக்குறதே சொல்லியா எத்தனை பொம்பளை, 1 2 சரி, அதெல்லாம் ஒரு பெருமை மகத்துவம். அந்த கொடுப்பனை யாரும் கிடைக்கு, எனக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப இப்படி ஆடிக்கிட்டே இருந்தல வாடு உள்ள மாட்டிருக்கு இருக்கு, கவனிக்கல பழக்கத்தை முடிச்சு உள்ள மாட்டிக்கிச்சு. வாடு கத்துனா ஆக என்னடா இவ்வளவு மோசமா கத்துவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த எல்லா விஷயத்துக்கும், அதாவது எல்லா விலங்கினங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இப்ப குரங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரத்துக்கு நிக்க மரத்தை தாங்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மனமாகப்பட்டத குரங்குன்னு சொல்லுவோம். இந்த குரங்குக்கே உரிய குணம் என்ன தெரியுமா, என்னுடைய குட்டியை வந்து இருக கட்டி பிடிச்சிருக்கும், செத்தா கூட விடாது. ஆனா அப்பேற்பட்ட குட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அதை தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்துக்கிறாரு. அப்பேற்பட்ட விடாப்படியான குணம் கொண்டது இந்த குரங்கு. சரியா? இந்த கழுதை இருக்கு பாருங்க, கழுதை இதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. இதுக்கு என்னமோ நல்லா பாடுறதா நடப்பு, கத்துன்னு கத்தும். கழுதை கத்துறதை கேட்டுருப்பீங்கல்ல, அது என்ன செய்யுமா, நல்லா வேகம் இப்படி எல்லாம் இது வரும். இந்த கழுதை என்ன செய்யுமா, நம்ம தான் நல்லா பாடுறோம் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க மோசமான ஒரு கொடூரமான சாரத்துல கத்துறோன்றது இந்த கழுதைக்கு தெரியல. அந்த கழுதை என்ன செய்யுமா, வானத்தை பார்த்துக்கிட்டே எப்படியாவது நம்ம அந்த வானத்துக்கு போயிருவோம் அப்படின்னு முடிஞ்ச மட்டுக்கு கத்தி பார்க்குமா. எப்படி கத்தும், முடிஞ்ச அளவுக்கு கத்தும். கடைசி என்ன செய்யும், அவ்வளவுதான் முடியாதால தலையை தொங்க போட்டுட்டு முழிச்சு பாக்குறப்ப பாக்குமா, ஆத்தாடி இன்னும் நம்ம அந்த குட்டிச்சோறு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனதை தானே ஆறுதல் பட்டுக்கிறோமா. அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. காலதாமதம் ஆயிடுச்சு இல்லைன்னா கழுதை இல்லாம ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. கழுதைன்னு சொன்னா இப்படித்தான் எனக்கு ஒரு இந்த கழுதையில நல்ல கழுதை இருக்கு, ஒரு மாதிரி களவாணி கழுதை இருக்கு. இங்க இருங்க முடிச்சே விடுவேன், ஒரு அளவுக்கு தான் மரியாதை. நீங்க குரங்கை பத்தி பேசுறீங்க, நான் கழுதையை பத்தி பேசுறேன். முடிஞ்சு வச்சு கழுதையை பத்தி சொன்னேன். அந்த கழுதையில நல்ல கழுதை, என்னைய கழுதைன்னு சொன்னீங்க, நான் நல்ல கழுதை. இன்னொரு கழுதை களவாணி கழுதை. பாவம் ஒரு மௌனாளி, அவன் என்ன பண்ணிருக்கான், உப்பு வியாபாரி. பாவம் அன்னைக்கு உப்பு மூட்டையை தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்றது ஒரு 4 கழுதை. அந்த 4 கழுதையில ஒரு கழுதை மட்டும் களவாணி கழுதையா இருக்கு. இது என்ன பண்ணிருக்கு, இந்த கழுதை மேல உப்பு மூட்டையை தூக்கி வச்சிருவானா. இந்த கழுதை படி போறது போன ஒரு ஆத்து, அந்த ஆத்துக்குள்ள போனோம்னா தண்ணியில நல்லா ஒரு முழங்கால தண்ணி வயிறு கட்ட போகும்ல, எல்லா கழுதையும் வேகமா போகுமா. இந்த களவாணி கழுதை மட்டும் தத்தக்கா பத்துக்கா நிற்கிறது. எப்படி இந்த தத்தக்கா பத்தக்கான மிதிக்கிறது, மிதிச்ச உடனே தண்ணிக்கலையே அப்படியே உப்பு முறையை தண்ணி விட்டு பகமானமா படுத்து உப்பு கறந்த உடனே பகமானம் அப்படி எந்திரிக்கிறது. இதை முதலாளி பார்த்து அடிச்சு விட்டு பார்த்துருக்கேன், எந்திரிக்கல. ஆக இது களவாணி கழுதை. இந்த கழுதைய வாய்க்கால்ல கெட்ட கழுதை, இது போக்குல விட்டு திருப்பணும்டான்ட்டு இந்த ஆள் என்ன பண்ண, இப்படி 2 நாள் பார்த்தா 3 நாள் பார்த்தா திரும்பல. 3ஆம் நாள் என்ன பண்ண, களவாணி கழுதை நம்மகிட்ட உன் சேட்டை கட்டுறேன்னு அது எல்லா கழுதைக்கும் உப்பை ஏத்தினேன். இந்த கழுதைக்கு மட்டும் வெறும் பஞ்சு அமுக்கிட்டேன். பஞ்சு அமுக்கின உடனே தண்ணிக்குள்ள பழைய மாறி நினைச்சுக்கிட்டு பழைய நினைப்பா பேராண்டின்னு அங்க இருந்து தவகா 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 வந்து இந்த தண்ணி வரையலாம் உப்பு கரைக்கு பிறண்டு கொடுத்தாங்க. பிறலையில வெள்ள ஆத்தடி ஓடையில பஞ்சுல ஏறி ஆக பஞ்சு அப்படியே சரியான கணம். அப்ப தேம் பார்த்திருக்கேன் அந்த முதலாளி, நாக்கு தள்ளி போச்சு, எந்திரிக்க முடியல. அப்பதான் என்ன பண்ணிருக்கேன், இனி இந்த கழுதை முகரையிலேயே குடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி போய் அதோட அந்த பஞ்சம் அதோட ஆத்துல குறைஞ்சிட்டு. கழுதையை பத்தி பேசுறீங்கல்ல, நீங்க கழுதையை பத்தி பேசுனா நான் ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சொல்லு. அதாவது கருத்து இல்லாதவனுக்கு கழுத மூத்தம் கூட இனிக்கும் சொல்லி இருக்காங்க. கருத்து இல்லாதவனுக்கு அம்மா இப்படித்தான் உங்களை மாதிரி ஒரு திறந்திருக்கிறேன். பொண்டாட்டி அழகான பொண்டாட்டிய பக்கத்திலேயே ஒரு உதாரணம் என்னமா வருது, என்ன தீர்வு சொல்லணும் சுத்தா வரப்போகுது. ஒரு அழகான பொண்டாட்டி, அதான் சொல்லுவாங்க, அழகான பொண்டாட்டி இருந்தாலும் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி.
அதே மாதிரி வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாத முத்தம் கால்பட்டாத முத்தம் அப்படிமா இந்த மாதிரி இந்த பொண்டாட்டி என்னென்னமோ சமைச்சு பார்த்திருக்கா இந்த புருஷன் என்ன செய்வானா எதுக்கு எடுத்தாலும் இது நல்லா இல்ல அப்படி சொல்லி குறை சொல்லிட்டே இருப்பானா இவன் ஏன் குறை சொல்றான் தெரியுமா இவனுக்கு அந்த புருஷன் அங்க புருஷன் அவன் தான் அவனுக்கும் அந்த தெருவுலயே நான் ஏற்கனவே பலகீனமான இந்த பொம்பளை விஷயத்துல அது தெரிஞ்ச விஷயம் பாதிக்கப்பட்டவே நீ திரும்ப திரும்ப புருஷன் சொன்ன உடனே நான் மாறிட்டேன்னா அப்பா இனிமே மாறி என்ன புரிய அப்ப பொண்டாட்டிய வச்சிட்டு இருந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேல இவனுக்கு அந்த பொம்பளைக்கும் தொடர்பு இருக்கு கதையை சொன்னா கதையை சொல்ல விடுங்க ஆமா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் சமையல குறை சொல்றது அப்புறம் என்ன செய்வான் அந்த அடுத்த தெருவில் இருக்கால அவன் கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு அவன் நல்லா சமைப்பா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தானே அப்படி சொல்லி பொண்டாட்டிய மனசு மாத்தி தினமும் அங்கேயே போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த பொண்டாட்டி என்ன செஞ்சிருக்கா பாவம் ஒண்ணுமே தெரியாதவ சூது விளையம் தெரியாதவ நம்ம புருஷன் கேட்கிறானே அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு அடுத்த தெருவில் இருக்கக்கூடியவர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது உடனே இவர் சாப்பிடுறது வேகமா இதத்தின மாதிரி திருப்பிட்டு பத்தியாடி எப்படி வச்சிருக்கிறா பத்தியா எவ்வளவு அருமையா வச்சிருக்கிறா பத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறது இப்படியே பண்ணோன்னு இந்த பொண்டாட்டிக்கு ரொம்ப மன வருஷம் ஆயிடுச்சு அப்ப பக்கத்துல ஒரு வயசான கிழவி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கிறா இந்த மாதிரி என் புருஷன் எதுக்கிட்டாலும் சமைச்சா கோபப்படுறாரு குறை சொல்றாரு அந்த அடுத்த தெருவில் உள்ளவ சமைச்சு கொண்டு வர சொல்றாரு அங்கே போய் வாங்கிட்டு வர சொல்றாரு அதை மட்டும் நல்லா இருக்குன்னு பாராட்டுறாருமா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு கண்ணீர் வடிச்சு அழுதுருக்கிறான் அப்பதான் அந்த கிழவி இல்லையா களவும் கட்டுறவங்க இல்லையா அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க காதுக்குள்ள கூப்பிட்டு ரகசியமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க இனிமே தானே சொல்லுவேன் சொன்ன உடனே அந்த கிழவி சொன்ன மாதிரி இவன் நம்ம விட்டா தூக்குவாடி எடுத்துக்கிட்டு அடுத்த தெருவில் உள்ளவங்கள்ட்ட போய் இன்னைக்கு குழம்பு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படி சொல்லிட்டு போனவ புருஷன் அந்த மாதிரி போக சொல்லிட்டான் போன உடனே இந்த கிழவி ஒரு வார்த்தை காதுல சொன்னா பாருங்க அதை கேட்டுக்கிட்டு நேரா போனவன் என்ன செஞ்சிருக்கிறா ஒரு கழுதை படுத்து கிடந்திருக்கு இந்த கழுதையை என்ன செஞ்சிருக்கா குச்சி எடுத்து குத்தி இருந்திருக்கிறா குத்துன உடனே இந்த கழுதை என்ன செஞ்சிருக்கு எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி ஒரு குச்சியை வச்சு குத்துறாலும் இல்ல அடிச்சாலும் எந்திரிச்சு நின்றோம் எந்திரிச்சு நின்ன உடனே இந்த விலங்கினங்களுக்கு எல்லாம் ஒரு தன்மை இருக்கு எழுந்து நின்ற உடனே அந்த சிறுநீராகப்பட்டது கிடைக்கும் அப்ப இந்த சிறுநீரை கழிக்கும் போது இவன் என்ன செய்யறா தூக்குவாளியை வச்சு பிடிச்சிடறா சிறுநீரை புடிச்சிட்டு மூடி வச்சு கொண்டு போய் அந்த கிழவிட்ட கொடுத்துட்டா அந்த கிழவி என்ன தெரியுமா பண்ணா நல்லா கடுகு உளுந்து கருவேப்பில எல்லாத்தையும் பிச்சு போட்டு தாளிச்சு கழுதை மூத்திரத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நுர வர்றதுக்கு முன்னாடி ரசம் இறக்குற மாதிரி இறக்கிட்ட கொண்டு போய் புருஷன் கொடுன்னு சொல்லிடு சொன்னானே உப்பெல்லாம் போட்டா போட்டுட்டு வந்து அந்த புருஷன் வந்து அந்த பொண்டாட்டிக்காரி கொடுத்துருக்கா இவன் என்ன செஞ்சிருக்கிறான் கழுத மூத்திரத்தை நல்லா தின்னவன் பத்தியாடி எவ்வளவு அருமையா வச்சிருக்கா பத்தியா ரசம் கூட தேவாமிரமா இனிக்குது அப்படின்னா அதுக்குதான் அந்த புருஷன் பொண்டாட்டி சொன்னானா இனிக்குண்டா உனக்கு இனிக்குண்டா கருத்து இல்லாதவனுக்கு கழுத மூத்திரம் கூட இனிக்குமாம்ல அந்த மாதிரி இருக்குடா உங்கதான் அப்படின்னாலாம் அப்பதான் அவனுக்கே தெரியுது தின்னது கழுத மூத்திரம் அது கழுதுன்னு சொன்னோடனே அந்த கதை ஞாபகம் வந்துருச்சு தெரிஞ்சவனுக்கு தாண்டா தெரியும் செம்பரியாட்டு முட்டைன்னு செம்பரியாட்டுக்கு முட்டை இல்ல ஆனா தெரிஞ்சவனுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்து பொம்பளை சமைக்கிறான்னா கதை சொன்னீங்கன்னா நான் விடிய சொல்லுவேன் நீங்க தான் சொன்னீங்க முருகப்பெருமான் இருங்க ராஜபாட்டு வேஷம் போடுறவங்கள ரொம்ப நேரம் நீங்க தான் சொன்னீங்க சந்தோஷம் இன்னொரு தடவை பாத்துக்கிறேன் ஆனா கழுத மூத்தமும் ருசியா இருந்துச்சு இன்னொரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லாதீங்க நான் வர்றேன் மனோரஞ்சனி வர்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வீட்டுல மருந்து குடிச்சிட்டு படுத்துருங்க கழுத மூத்திரத்தை குடிக்க வாங்கி வரீங்க உனக்கெல்லாம் தெரியாது கழுத மூத்திரம் எவ்வளவு ஆரோக்கியமான மருந்து உனக்கு தெரியுமா கழுத ரத்தத்தை சின்ன குழந்தையில இருக்கிறவங்க காவல அறுத்து அந்த ரத்தத்தை துணியில முடிச்சு குழந்தைகளுக்கு அந்த பால்ல கொஞ்சம் உரைச்சு கொடுத்தோம்னா இளம் பிள்ளை வாதம்ங்கிறது வராது அந்த காலத்துல அதைத்தான் சாப்பிட்டேன் ஆமா வாதம் வராது அதே மாதிரி இந்த கழுத சிறுநீரகமானது உடம்புக்கு ஆரோக்கியம் வராது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க ஆனா அதனால தப்பு கிடையாது எந்தெந்த மூத்திரத்தையோ குடிக்கிறதுக்கு கழுத மூத்திரம் குடிக்காதா ஏமா சமுத்திரம் இருக்கட்டும் இன்னொரு பாத்துக்கிறேன் உனக்காக மாப்பிள்ளை யார் முருகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் ஓரார்முகன் அந்த கந்தனை உனக்காக பார்த்திருக்கேன் அவனுக்கு உனக்கும் இன்றைக்கு சூரிய உதயத்திற்குள் இருவர் விளக்கும் எனக்கு இது சத்தியம் ரொம்ப கௌரவமா உள்ள போலான்னு பாக்குறாரு நான் விட மாட்டேன் இங்க வாங்க முருகப்பெருமான மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு பிடிக்கல ஏன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு வேற எந்த குறையும் அழகு இருக்கு அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா கூடவே ஒரு பொண்டாட்டி இருக்கு இன்னொருத்தியோட புருஷனை எனக்கு கூட்டி கொடுப்பதும் கோத்திரத்தின் முறையா
கூட்டி கொடுப்பதுடன் கோவிலுக்கு முறையும் கொண்டவன் செல்லவனுக்கு குமக்கண்ண கரை கைவரிசை செல்ல. இப்ப நடந்து வச்சா இல்ல இப்ப மட்டுமா கேட்டேன், இவனை மட்டுமா கேட்டேன். கூட்டி கொடுப்பதும் தான் கோத்திரத்து முறையும். எல்லாருமே யாரு என் மச்சினி முருகன்ல இருந்து சிவபெருமான்ல இருந்து ஆதிபராசக்தியில இருந்து எங்க ஆத்தா சரஸ்வதியில இருந்து லட்சுமில இருந்து லட்சுமி செங்கத்தை கூட்டி கொடுக்குறா, கலைமகள் கல்வியை கூட்டி கொடுக்குறா, ஆதிபராசக்தி வீரத்தை கூட்டி கொடுக்குறா, எங்க அப்பே பிரம்மா அழகை கூட்டி கொடுக்குறேன். நான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகனுக்கு உன்னைய போடுங்க. இதுல என்ன வித்தியாசம் இல்லை? என்ன வித்தியாசம்? அந்த ஆளுங்கெல்லாம் காசு வாங்காம கூட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வாக்கியாத்துல ஒரு 3500 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு உன்னையே முருகனுக்கு கூட்டி கொடுக்குறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். செய்யற தொழில இப்படி மைக் போட்டு பகிரங்கமா சொல்லிட்டு போறாரு, பெரிய விஷயம். அருமையான வாய்ப்பு. அப்படி கேட்டீங்கப்பா. நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பேச உண்மையிலே கழுத மூத்திரத்தை குடிச்சிருக்கிறாரு போல, முதிக்கிறாரு. இப்படி எல்லாம் பேசணும்னா நாளவருக்கு கொஞ்சமாவது ரோஷம் வரும். ரோஷம் வந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் கூட்டி கொடுக்கிறவரு நிச்சயம் முருக பிரமாண்ட நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்திருப்பாரு. இனி அந்த புலி மூட்டை வந்து என்ன கூட்டி கொடுப்பவர் தான் மொத்தம் ஒட்டி கேட்கறது.